வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வந்து பச்சை பயிரில் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, சாதம், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெயும் வெண்ணையும் சேர்த்து காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிறதையும் சொல்லிடுறேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா 1, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அப்புறம் தனியா தூள் 2 ஸ்பூன், வரமிளகா பொடி அதாவது ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூனு, அப்புறம் பச்சை பயிறு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சும் வேக வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி இல்லை உடனே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை நல்லா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தண்ணி விட்டினாலும் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம், ஜீரகம் வந்து பொரிஞ்செடுத்து நம்ம வந்து வெங்காயம், போட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருங்க. பூண்டு வந்து வேண்டாம்னு நினைக்கிறவங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்க்காமல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுங்க, வெங்காயத்துக்கு பதிலாக கோஸ் இருக்குல்ல, அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வதக்கிக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் மிச்சதெல்லாம் சொன்னபடி போட்டுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஏன்னா நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஆனியனும் கார்லிக்கும் இல்லாத ஒரு சமையலாக கேட்குறீங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நான் கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து வாசனைக்காக போடுறோம், அதனால் காரம் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி காரம் சேர்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி காரம் வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நாம் இது வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சை பயிரில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த கிரேவி தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்படி வேண்டாம், அதாவது வேணும்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்டாக நீங்கள் டேஸ்ட் பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு எதுக்கு உப்பு போடுறேன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம், அதாவது ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தனியா பொடி, கரம் மசாலா பொடி இருந்ததுன்னா அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன். நான் வந்து 1 கப்பு பச்சை பயிறு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் இல்லையா, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கொதி வந்துடுது. ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக வெண்ணெய் வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து இந்த க்ரீம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் போடலாம். க்ரீம் இல்லை அப்படின்னா நம்ம பால் காய்ச்சிரும் இல்லையா, அதில் ஆடை அதாவது ஏடு அப்படின்னு சொல்லலாம், அதை எடுத்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. முடிக்கும் போது அதை மிக்ஸ் பண்ணிங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன்.